தமிழகத்தில் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்ததால் மக்கள் அவதிப்படுகின்றனர். வானிலை மையம் வெளியிட்ட எச்சரிக்கை காரணமாக வெளியே செல்லும் போது கவனம் அவசியம். நீட் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. விண்ணப்பிக்க இன்றுதான் கடைசி நாள். இன்னும் பதிவு செய்யாதவர்கள் உடனே விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே பயணிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. 5 புதிய ரயில் சேவைகளை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். இதனால் பல பகுதிகளில் போக்குவரத்து வசதி மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக தேர்தலை முன்னிட்டு பெரிய ஏற்பாடு. 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேர்தல் ஆணையம் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது கடலில் அதிர்ச்சி தாக்குதல். இலங்கை கடற்பகுதியில் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தவேக தலைவர் விஜய் சிறப்பு தரிசனம் செய்தார். விஜயை காண ரசிகர்கள் திரண்டதால் கோவில் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விஜயம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழகம் என்றாலே சாதனை என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து அவர் உரையாற்றினார். இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. தரமற்ற குடிநீர் விற்பவர்களுக்கு கடும் எச்சரிக்கை. உணவு பாதுகாப்புத்துறை ரூபாய் 5000 வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறுவோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெனோஜெனிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.